நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே ஆமாகில் தங்கா தீவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி அதனில் சேர்வரே என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுகிறார். அந்த வாக்கியத்தின் விளக்கமாக இப்பொழுது மந்திரமாவது நீரு என்ற தலைப்பில் உங்களிடையே டாக்டர் நா. விஜயசுந்தரி அவர்கள், மேடை அவர் வசம். மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே கூற்றறியாத பெருந்தவருள்ள கோயிலிருந்த குணப்பெரும் குன்றே வேற்றறியாத சிற்றம்பல கனியே விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே சாற்றறியாத என் சாற்றும் களித்தாய் தனி நடராஜா என் சர்க்குருமணியே சர்க்குருமணியே. இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ற ஒன்று எழுதப்படும் என்றால் அதில் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியினுடைய பக்தி திருவிழா நிச்சயம் இடம்பெறும். எல்லாருடைய பங்கோடு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சான்றோர் பெருமக்களே, வெண்மை நிறத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. கலைவாணி வெள்ளை கமலத்திலே குமரகுருபரரை கேட்டால் வெண்டாமரை கன்றி தாங்க வெண்வெள்ளை உள்ள சிவபெருமான் வெள்ளியங்கிரிவாசன், வெள்ளை மலைக்கு சொந்தக்காரர். திருமால் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. பார்க்கடல் வெள்ளை நிறம். இன்னும் ஏன் வெண் பட்டுக்கு பெருமை அதிகம். நாவல் மரத்திலேயே வெண்ணாவல் மரம் எங்கேயாவது அரிதாக தோன்றக்கூடிய ஒன்று. அவ்வளவு தூரம் ஏன் வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு ஒருவர் வந்தார், அத்தனை பேருடைய பார்வையும் அவர் மேல் விழும். மதிப்பு, கம்பீரம், பல் வெள்ளை நிறத்தில் இருந்தால்தானே நாம் பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். கிருபானந்த வாரியார் சாமி உடம்பு முழுக்க நீர் பூசிக்கொண்டு ரயில் பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். எதிரிலே இருந்த இளைஞர்கள் கேலியும் கிண்டலுமாக சொன்னார்கள், என்னடா செவுத்துக்கு சுண்ணாம்படிச்சிருக்கிற மாதிரி சாமி உடம்பு முழுக்க திருநீரை பூசி இருக்குன்னு. நாம இருந்தால் கொதித்திருப்போம். சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உண்மைதான், குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் சுண்ணாம்படிப்போம், குட்டிச்சுவருக்கு அடிக்க மாட்டோம் என்றார். வெள்ளை நிறத்துக்கு பெருமை அதிகம், வெண்மைக்கு சிறப்பு உண்டு. வெளிநாட்டவர் கண்டுபிடித்தாலும் நாமும் இன்றைக்கு பயன்படுத்துகிறோமே பவுடர், அந்த சுண்ணப்பொடி கூட வெள்ளை நிறம் தானே. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும். இப்படி வெள்ளையை பற்றி, வெண்மை நிறத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமையும் தாங்கி இருக்கிற அந்த வெண்மை நிறத்துக்கு ஒரு தனித்த சிறப்பு பெருமையை கொடுப்பது வெந்நீர். ஆகவேதான் இன்றைக்கு மந்திரமாவது நீரு என்ற பொருளிலே எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவன் 1000 ரூபாய் கொடுத்து பசுமாட்டை வாங்கினான். நான் தானே காசு கொடுத்து வாங்கினேன் என்று நானே பாலை கறப்பேன் என்று மாட்டுக்கு பக்கத்தில் போனான். பால் கிடைத்ததோ இல்லையோ, பல் கிடைத்தது. காரணம், என்னதான் நான் காசு போட்டு பசுமாட்டை வாங்கி இருந்தாலும் அந்த பசுவினுடைய கன்று பக்கத்தில் இருந்தால்தான் அந்த பசுமாடு பாலை தரும். அதை போலதான் ஆண்டவனை வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அதற்கென்று ஒரு வழிபாடு இருக்கிறது, அதற்கென்று முன்னோர்கள் இருக்கிறார்கள், அதற்கென்று அடியார்கள் இருக்கிறார்கள். யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போதில் சொன்னது யார்?
அடியவர்களிலேயே சிறந்தவராக இருந்த அடியார் சொல்றார், யாதும் சுவடுபடாமல் முன்னோர்கள் சென்ற பாதையில் நான் செல்கிறேன் என்று. அப்படி முன்னோர்களே சொன்னார்கள் என்றால் நம்மை குறித்து சிந்தித்து பாருங்கள். திருநீற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒரு பெயர் திருநீறு என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஆன்மாக்களினுடைய பாவங்களை நீற்று போகச் செய்கிற காரணத்தினால் அதற்கு நீரு என்று பெயர். இன்னொரு பெயர் பஸ்மம். நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை, தீய எண்ணங்களை பஸ்மமாக்குகிற தன்மை அதற்கு உண்டு. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அச்சோ பதிகத்தில் மாணிக்கவாசக பெருந்தகை சொன்னார், யார் அவரே என்னுடைய மலங்களை நீதானப்பா விலக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய நிலைமை அப்படி இருக்கிறதா? வள்ளுவ பெருந்தகை அன்புடைமை என்று எழுதினார், அருளுடைமை என்று எழுதினார், ஆழ்வினை உடைமை என்று எழுதினார். பொருளுடைமைன்னு அவர் எழுதல. ஏன்னா அவர் பொருளை உடைமைன்னே கருதல. ஆனா நாம என்ன உடைமை இருக்கிறதோ இல்லையோ, நம்மிடத்தில் பொருள் உடைமை இருந்தாக வேண்டும். பொருள் செயல் வகை என்று குறிப்பிட்டார். அப்படி காசை தேடி, புகழை தேடி கம்பீரமாக ஆணவத்தோடு செல்லுகிறோமே, இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிற மலங்களை பஸ்மமாக்குகிற ஆற்றல் நீருக்கு இருக்கிற காரணத்தினால் அதனை பஸ்மம் என்று சொன்னார்கள். விபூதின்னு சொல்றோம். பூதின்னா ஐஸ்வர்யம் என்று பொருள். இந்த ஐஸ்வர்யத்துக்கே ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, இவ்வுலகத்திலே வாழுகிற பொருளாக இருக்கிற பொருளை குறிக்கிற ஐஸ்வர்யம். இன்னொன்று, இவ்வுலகத்திற்கு பிறகு நான் செல்ல வேண்டிய உலகத்திற்கு தேவையான முத்திப்பேர். இந்த இரண்டையும் பூதி நிலையிலே வழங்குகிற காரணத்தினால் திருநீற்றுக்கு விபூதி என்றொரு பெயர் உண்டு. திருநீற்றுக்கு சாரம் என்று மற்றொரு பெயர். இந்த ஆன்மா இருக்கிறதே, மலங்களினாலே மூடி இருக்கிறது. இந்த மலங்களை எல்லாம் விட்டுவிட்டு சாரமாக இருக்கிற ஆன்மாவை நாம் தேடி கண்டடைய வேண்டும். அதற்கு எது உதவும்? திருநீர். அதனால் அதற்கு சாரம் என்று பெயர். திருநீற்றுக்கு ரட்சை என்ற ஒரு பொருள் உண்டு. பெரியவர்கள் வீட்டில் சொல்லுவார்கள், வெளியிலே போகிறாயா, பயணத்திற்கு போகிறாயா, நெற்றியிலே நீரு பூசிச்சல், அதுதான் உனக்கு ரட்சை, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. மார்கபந்து சோஸ்திரம், ஓம் நம சிவாயா என்று சொல்லுகிறோமே, ஓம் ஸ்ரீவ பஞ்சாட்சர சோஸ்திரம், இது எல்லாமே சொல்லுவதற்கு இணை எது தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாயா என்று சொல்லுகிறோமே, ஓம் ஸ்ரீவ பஞ்சாட்சர சோஸ்திரம், இது எல்லாமே சொல்லுவதற்கு இணை எது தெரியுமா? நெற்றியிலே நாம் பூசிக்கொண்டு செல்லுகிற அற்புதமான அந்த திருநீர். ஆகவேதான் அந்த திருநீற்றை குறித்து பேரூர் புராணத்தில் அழகாக சொன்னார்கள் இத்தனை பெயர்களை உடைய திருநீற்றை பற்றி. நீடலுறும் தீவினை அனைத்தும் நீற்றி விடலால் நீரென்றும் வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும் உயிர்தோறும் கூடும் மலம் மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும் மடம் ஓட வளர் ஜோதியை தரலால் பசிதம் என்றும் உரைப்பாரால். திருநீற்றுக்குரிய பெயர்களை பேரூர் புராணம் இப்படி பட்டியலோட்டு காட்டியது. அப்பர் பெருந்தகை எப்படி சொன்னார் தெரியுமா? எந்த ஊரிலே திருநீறு பூசாதவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஊரல்ல அடவி காடு என்றார். அப்படி என்றால் இப்பொழுது இருக்கிற இடத்தை நாம் என்னவென்று சொல்லுவது தெரியல. திருவெண்ணீரு அணியாத திருவிலூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய கவலை. காரணம், தனக்கு நோய் வந்த பொழுது தீர்த்தது திருநீரு தானே.
கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். அப்பொழுது ஒரு பிடி திருநீர் கிடைத்தது. என் வயிற்றை துடக்கி முடக்கிக் கொண்டிருந்த நோயை இறைவா உன்னுடைய திருநீரல்லவா தீர்த்து வைத்தது. அதனால் அப்பர் பெருந்தகை திருநீற்றை பற்றி எழுதுகிறார். அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோவென்னில். பிறந்து என்ன பயன்? பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பிறப்பது இறப்பது என்ற தொழிலை மட்டும்தானே நீ செய்து கொண்டிருக்கிறாய். திருநீறு அணியாத நீ பிறந்து என்ன பயன் என்று கேட்டார். மாணிக்க வாசக பெருந்தகை பார்த்தார். அவர் எதற்கும் அஞ்சாதவர். இல்லை என்றால் குதிரை வாங்க கொடுத்த பொருளை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்து விட்டு தெம்பாக நின்றாரே. அவர் சொன்னார், எப்படி என்றால், பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன். சுகர் வந்தாலே பஞ்சரம். மன்னர்கள் நகர்வலம் வந்த காலம் போய் மக்கள் சுகர் வலம் வருகிற காலத்தில் வாழுகிறோம். ஆனால் மாணிக்க வாசக பெருந்தகை தைரியமாக சொன்னார். எப்படி? பிணியெல்லாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன். துணி நிலா அணியினான் தன் தொழும்பரோடும் அழுந்தி அம்பால் திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெண்ணீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே. நோய் வந்தா அஞ்ச மாட்டேன், பிறக்கிறதுக்கு அஞ்ச மாட்டேன், சாகறதுக்கு அஞ்ச மாட்டேன். ஒரே ஒரு பயம், எவனாவது ஒருத்தன் திருநீரு பூசாம எதிரில் வந்தா அவனை பார்த்தாதாண்டா எனக்கு பயமா இருக்குங்கிற மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய சிந்தனை. வள்ளலார் பார்த்தார். பசிக்குதா? திருநீர் வைத்துக்கொள். நோய் வருகிறதா? திருநீர் வைத்துக்கொள். குழந்தைக்கு பாலமுதமா? திருநீர் வைத்துக்கொள். அப்படியா? ஆம். பாடல் பிறந்தது. வள்ளலார் பாடினார். என்ன அழகாக! பாடற்கினிய வாக்கு அளிக்கும் பாலும் சோறும் பகிர்ந்து அளிக்கும் கூடற்கினிய அடியவர்த்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலே ஆணை கண்டால் தேடற்கரிய திரு அளிக்கும் சிவாய நம என்றிடும் திருநீரே. எந்த வீட்டில் திருநீறு அணிகிறார்களோ அந்த வீட்டில் அத்தனை செல்வமும் நிறைந்திருக்கும் என்று வள்ளல் பெருந்தகை சொன்னார். என்ன அதிசயம் பாருங்கள்! உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் தீயிலே போட்டால் அது கருப்பாகத்தான் மாறும், சங்கை தவிர. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இல்லையா? மீது எந்த பொருளை நெருப்பில் போட்டாலும் அது கருப்பாக மாறும். ஆனால் கருமையான சாணத்தை நெருப்பிலே போட்டால் அது வெண்மையாக மாறுகிறது. அதுதான் திருநீற்றுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. பசுவினுடைய மலத்தை எடுத்து அதை அக்னியிலே போடுகிற பொழுது அது உயர்ந்த திருநீராக மாறுகிறது. இது என்ன ஒரு உண்மை பொருள் தெரியுமா? இந்த பசு, மனிதர்களாகிய இந்த பசு தன் மனதுக்குள்ளே இருக்கிற மலத்தை எடுத்து இறைவன் சிவ அக்னியிலே போட்டால் அது புனிதமடைகிறது என்பதனுடைய விளக்கம்தான் அந்த திருவெண்ணீற்றுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு. அந்த பசு, உலகத்தில் எத்தனை விலங்குகள் இருந்தாலும் பசுவிற்கு இருக்கிற பெருமை ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. இறைவனுக்கு இணையாக, இறைவனுக்கு நடத்தப்படுகிற வழிபாட்டுக்கு சமமாக பசுவிற்கு உணவளித்தலை நம் முன்னோர்கள் வைத்தார்கள் என்றால் அந்த பசுவை வணங்காமல் நாம் இருக்கலாமா? ஆகவேதான் சொன்னார்கள், சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன். பாடிக்கொண்டே வந்தார் அப்பர் பெருந்தகை. ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல். சிவபெருமானுக்கு திருநீரு, சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் என்றால் பசுவினுடைய 5 பொருள்கள் இல்லாமல் திருமஞ்சனம் நடக்காது. பால்,
தயிர், நெய், கோமயம், திருநீர், இது 5மே பசுவினால் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் பசுவை இந்து சமயத்திலே உயர்ந்த தன்மையிலே வைத்து நாம் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமா? கடவுளே பசுக்கு கட்டுப்பட்டவன் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் அதை மறந்துவிட்டு இருந்தானா? கண்ணை திளங்கற்றேருமை கன்று கிறங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர. சகாதேவன் பசுக்களை விரும்பி பாதுகாத்தவன். இப்படி ஒவ்வொருவரும் பசுவை உயர்வாக சொன்னார்களே, அதில் என்ன அப்படி இருக்கிறது? 30 முக்கோடி தேவர்களும் பசுவிலே வசிக்கிறார்கள். கொம்பிலே, கொம்பினுடைய அடியிலே பிரம்மனும் திருமாலும் இருக்கிறார். கொம்பினுடைய நுனிப்பகுதியிலே சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, கோதாவரி, கங்கை அத்தனை நதிகளும் பசுவினுடைய கொம்பின் அடிப்பகுதியிலே இருக்கிறது. அதனுடைய தலைப்பகுதி சிவன், நெற்றியினுடைய பகுதி சக்தி, மூக்கினுடைய நுனிப்பகுதி முருகன், காதுகளிலே அஸ்வினி தேவர்கள், கண்களிலே சந்திரனும் சூரியனும், பல்லிலே வாயு, நாக்கிலே வருடன், நெஞ்சிலே கலைமகள், கழுத்திலே இந்திரன், கால்களிலே அனிலன், குளம்புகளிலே பாம்பு, முதுகிலே ருத்திரன், குதத்திலே லக்ஷ்மி, வாலிலே சர்ப்பராஜா, கோமயத்திலே ஆகாய கங்கை, சாணத்திலே இருக்கிற யமுனை, ரோமங்களிலே இருக்கிற முனிவர்கள், முலையிலே இருக்கிற கடல், இது அத்தனையும் ஒன்றாக பசுவிடத்திலே இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பசுவினுடைய சாணம் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. வானவர்கள் தேவர்கள் அத்தனை பேருமே பசுவில் இருக்கிறார்களே, ஆகவேதான் வானவர்களுக்கும் மேலானது நீரு என்று ஞானசம்பந்த பெருந்தகை சொன்னார். எப்பொழுதுமே இறைவனை அடைய வேண்டும், திருநீரு பூச வேண்டும். அதற்கு என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும்? பஞ்சகலா மந்திரம் என்று இருக்கிறது. ஓம் நிவிருத்திகலாய நமக, ஓம் பிரதிஷ்டகலாய நமக, ஓம் வித்யாகலாய நமக, ஓம் சாந்திகலாய நமக, ஓம் சாந்த யதீதக்கலாய நமக. படித்தவர்களுக்கு இது தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் பிரம்ம மந்திரங்கள் இருக்கின்றன. ஓம் ஈசாய நமக, ஓம் தத்புருஷாய நமக, ஓம் அகோராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் சத்யோஜாதாய நமக. படிக்காதவன், மொழி அறியாதவன், வழிபாட்டையே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறவன், அவனுக்கு எது மந்திரம்? அதனால் பாடினால் ஞானசம்பந்த பெருந்தகை, மந்திரமாவது நீரு. வடமொழி அறியாதவன், இறை வழிபாடை முறையாக கற்காதவன் கூட நீர் எடுத்து நெற்றியிலே பூசினால் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. தெரிந்தோ தெரியாமலோ மனித பிறவி எடுத்துவிட்ட நாம் அனைவரும் மாத்திரைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். ஒரு வேளை மாத்திரை போடாமல் நம்மால் இருக்க முடிகிறதா? கண்ணதாசன் கேட்டதுதான் நினைவுக்கு வந்தது. பசி வர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கே யாத்திரைகள் என்று சொன்னான். ஒரு வேளை கூட நம்மால் மாத்திரை போடாமல் இருக்க முடியவில்லை. அப்படி ஒரு வேளை கூட என்னால் திருநீரு பூசாமல் இருக்க முடியவில்லை என்று என்றைக்கு மாறுகிறோமோ அன்றைக்கு வியாதி இல்லை. மாத்திரையை போடுறதுக்கு வழிமுறை வைத்திருக்கிறீர்கள். உணவிற்கு முன்பா, உணவிற்கு பின்பா, எந்த அளவு போட வேண்டும், கூடவும் போடக்கூடாது, குறைத்தும் போடக்கூடாது. அப்படித்தான் திருநீற்றை அணிய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் மரபு வைத்திருக்கிறார்கள். அந்த திருநீற்று பையை தாங்குவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். திருநீற்றின் ஒரு துளி மண்ணிலே விழுந்தால் கோடி பாப நரகம் என்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஊதி விட்டல்லவா செல்லுகிறோம். எதை ஊதுறதுன்னு இல்லையா? பல பேரு
புளியஞ்சாற்ற தடவர மாதிரி தடவிட்டெல்லாம் போறான் தூணுல. தூண் புண்ணியம் செய்திருக்கிறது. என்ன பெருமை! திருநீற்றை அணிவதனாலே வாதத்தால் உண்டாகும் 81 நோய்கள் போகுமாம். பித்தத்தாலே உண்டாகிற 64 நோய்கள் போகுமாம். கபத்தால் வருகிற 215 நோய்கள் போகுமாம். சரியான தூய்மையான வெண்ணீற்றை முறையாக பயன்படுத்தினால் நோய்களுக்கு வேலை இல்லையே. அதனால்தான் என் அப்பன் வைத்தீஸ்வரனாக விற்றிருக்கிறார். அந்த மருந்தீஸ்வரரை விட்டு விட்டு எங்கெங்கோ போகும். நாமே மருத்துவராகி விடுகிறோம். இது அதை காட்டிலும் ஆபத்து. திருநீற்றிலே 2 வகை உண்டு. ஒன்று வைதீக விபூதி. இது என்ன தெரியுமா? நல்ல முனிவர்கள் அமர்ந்து கொண்டு வேதத்தை முறையாக சொல்லி யாகம் வளர்த்து அந்த ஓமத்தீயிலே இருந்து பிறக்கக்கூடிய விபூதிக்கு வைதீக விபூதி என்று பெயர். இந்த வைதீக விபூதியை தொடர்ந்து யார் அணுகிறார்களோ அவர்களுக்கு புத்தி பலம் கிடைக்கும். இன்னொரு விபூதி, அதற்கு பெயர் சைவ விபூதி. இதுதான் பசுஞ்சாணத்திலே இருந்து முறையாக எடுக்கப்படுகிறது. இந்த விபூதியை தரித்தால் புத்தி மட்டுமல்ல முத்தியும் கிடைக்குமாம். அப்படி சைவ விபூதிக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, நாம் கடைகளிலே இன்றைக்கு வாசனை திரவியங்களை போட்டு செயற்கையாக தயாரிக்கிறோமே, அந்த விபூதியையா இன்றைக்கு நாம் பேசுகிறோம்? அதல்ல. விபூதியை தயாரிப்பதற்கு 4 வழிமுறைகள் இருக்கின்றன. அதிலே தலையாயது கற்பம். கற்ப முறையிலே தயாரிக்கப்படுகிற திருநீர் நம் வீட்டில் இருந்தால் கைவசம் கடவுள் இருப்பது போல, பிரயாணம் செல்லுகிற நேரத்தில் அது இருந்தால் கைவசம் கடவுளை அழைத்து கொண்டு போவது போல, அத்தனை அருமருந்தாக அது இருக்கும் பொழுது அதை தவிர மற்றவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறோமே பயணத்திற்கு. எப்படி தயாரிக்க வேண்டும் என்று முறை சொன்னார்கள். பங்குனி மாதத்தில் நெல் மேய்ந்த பசுவாக குறித்துக் கொள்ளுங்கள். போஸ்டரை தின்ன பசு இல்ல, நெல் மேய்ந்த பசு, கன்று ஈன்ற பசு. எத்தனை முகரமான வழிபாட்டு முறைகள் என்று பாருங்கள். அதனுடைய பசுஞ்சாணத்தை என்றைக்கு எடுக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தனை முகரமான வழிபாட்டு முறைகள் என்று பாருங்கள். அதனுடைய பசுஞ்சாணத்தை என்றைக்கு எடுக்க வேண்டும் தெரியுமா? அஷ்டமியிலோ, பௌர்ணமியிலோ, சதுர்தசியிலோ தாமரை இலையிலே தாங்கி பிடிக்க வேண்டுமா? அப்படி தாங்கி பிடித்த அந்த சாணத்தை தாங்கி பிடிக்கிற பொழுது ஓம் சத்யோதாய நமக என்று உச்சரித்துக் கொண்டு பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்த அந்த சாணத்திலே எதை ஊற்ற வேண்டும்? பால், தயிர், நெய், கோமயம் இவற்றையெல்லாம் அந்த பசுஞ்சாணத்திலே ஊற்ற வேண்டும். அப்பொழுது ஓம் வாமதேவாய நமக ஊற்றியாயிற்றா? பிறகு நாம் கலந்து பிசைய வேண்டும். அப்படி பிசைகிற பொழுது ஓம் அகோராய நமக என்று பிசைந்து உருண்டைகளாக அதனை உருவாக்க வேண்டும். இந்த உருண்டைகளை கொண்டு போய் எங்கே நெருப்பூட்ட வேண்டும் தெரியுமா? சம்பா நெல்லினுடைய பதரை பரப்பி அதன் மேலே இந்த உருண்டைகளை வைக்க வேண்டும். அப்பொழுது ஓம் தத்புருஷாய நமக என்று உச்சரித்துக் கொண்டு அந்த உருண்டைகளை வைக்க வேண்டும். அப்படி கிடைக்கிற அந்த ஓம அக்னியிலே கருமையான பகுதிகளை விலக்கிவிட்டு மையத்திலே இருந்து கிடைக்கிற அருமையான திருநீற்றை ஓம் ஈசாய நமக என்று திரட்டி எடுத்து ஒரு புதிய பானையிலே போட்டு வைக்க வேண்டும் என்று கர்ப்பமுறைப்படி இந்த திருநீற்று தயாரிக்கின்ற முறையை நம்முடைய அருமையான பழமையான நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. திருநீற்று பை இருக்கிறதே, இன்றைக்கு பாருங்கள், துணியிலே முடிந்து வைத்துக் கொள்ளுகிறோம், சட்டை பையிலே போட்டுக் கொள்ளுகிறோம். இப்படியெல்லாம் வைத்தல் கூடாதாம். திருநீற்று பை என்றொன்றை தனியாக வைத்திருக்க வேண்டும். அந்த பைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னார்கள்? தூய்மையான வெண்ணிற ஆடையிலே வடிகட்டி எடுத்த அந்த திருநீற்றை பாரிஜாதம், ஷண்பகம், முல்லை, மல்லி என்ற மணக்க மலர்களை இட்டு செயற்கையான முறையில் அல்ல, இயற்கையான முறையில் அதற்கு மணமூட்ட வேண்டுமாம். அப்படி மணமூட்டி
வீட்டிலே வைத்திருந்து தேவையான அளவு அன்றாடம் உபயோகிப்பதற்காக வில்வ குடுக்கையிலோ அல்லது சாதாரணமாக ஒரு பருத்தி ஆடையிலோ அதனை தனியாக பை போல ஆக்கி எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இட்டுக்கொண்டு வந்தால் அதுவே அளவற்ற அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்களே. இதையெல்லாம் நாம் இன்றைக்கு வீட்டிலே செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீற்றை வாங்குவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. பெரியவர்களிடத்திலிருந்துதான் சிறியவர்கள் திருநீற்றை வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திருநீற்றை வழங்குகிறவர்கள் அமர்ந்த கோலத்திலும் அதை பெறுகிறவர்கள் பவ்யமாக கைகளை கட்டிக்கொண்டும் துளி நீரு கூட கீழே சிந்தாமல் கைகளாலே பற்றி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு தூரம் இந்த விபூதியை பற்றி குறித்து கொண்டு வருகிறார்களே, என்ன சிறப்பு? நீங்கள் கேட்கலாம், கடவுளுக்கு எதற்காக திருநீர் பூசுகிறோம்? இது நல்ல கேள்விதான். இளைஞர்கள் இப்படி குறுக்கு கேள்வி கேட்டால்தான் நமக்கும் நெடுக்காக மூளை வளரும். அவன் கேட்டான் என்னிடத்தில். ஒன்று உண்டு. குழந்தை பிறந்த பிறகு தாய் மடியிலே வைத்து பாதுகாக்கிறாள். அந்த குழந்தைக்கு நோய் வந்து விட்டதென்றால் மாத்திரையை பொடி செய்து அப்படியே கொடுத்து விட முடியுமா? அந்த மாத்திரையை தான் உண்டு, அதை பாலாக்கி நோயிலே அவதிப்படுகிற அந்த குழந்தைக்கு பால் வழியாக அந்த மருந்தை கொடுக்கிறாள். அதுபோலத்தான் ஆண்டவனும் நமக்கு வருகிற துன்பத்தை போக்குவதற்கு தானே திருநீற்றை நெற்றியிலே பூசிக்கொண்டு, வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் போக்கும் நீரு, போதந்தருவது நீரு புன்மை தவிர்ப்பது நீரு, ஓதத்தருவது நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. குழந்தைக்காக தான் மருந்து சாப்பிடுகிற தாயை போலவல்லவா இறைவன் நெற்றியிலே திருநீரு பூசி இதை பார்த்தாவது நீ கற்றுக்கொள் என்கிறான். நாம் அதையும் செய்ய மாட்டோம். யாரெல்லாம் திருநீரு பூசி இருக்கிறார்கள்? திருமால், கிருஷ்ணன், பிரம்மன், இந்திரன், கிண்ணரர், இவர்கள் மட்டுமா? மிகப்பெரிய சக்கரவர்த்திகள், அசுரர்கள், நளன், முசுகுந்தன், கார்த்தவீரியார்ஜுனன், இவர்கள் மட்டுமா? மகா மன்னர்கள் அம்பரீடன், சிபி, பரதன், யயாதி, மாந்தாதா, பகீரதன், அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை பேரும் இந்த திருநீற்றை பூசி இருக்கிறார்கள். சபையோர்களே, திருநீர் பூசுவது முக்கியமல்ல, பூசுகிற பொழுது என்ன சொல்லி பூசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா. மனம் அது எங்கோ இருந்தால் என்ன சொல்லி என்ன புண்ணியம்? திருநீற்றை கையிலே எடுத்தவுடன் நம சிவாய மந்திரம், நாதந்தாள் மந்திரம், உமாபதி மந்திரம், உலகாளும் மந்திரம். ஒவ்வொரு ஊருக்கும் போய் இறைவா உன்னை காண வேண்டும், உன் திருநீற்றை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முடியவில்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன், மதுரையில் விளையாடும் சுந்தரேசன், கையிலை சிதம்பரத்தில் நடராஜன், காசி கங்கையிலே விஸ்வநாதன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவாணன், கடவுர் திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரன், கண்ணப்பன் கண் பார்த்த காளத்தியப்பன், கண்ணெற்றி கனல் கொண்ட அண்ணாமலையன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். தேர்கொண்ட ஒற்றியூரில் மாணிக்க தியாகன், பாலூட்டும் சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரன், சீர்கொண்ட ஆரூரில் தியாகராஜன், திருவானை காவிலே ஜம்புகேஸ்வரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்று உச்சரித்த பிறகு திருநீறு பூச வேண்டும். ஊரில் இருக்கிறவர்களை எல்லாம் திட்டிக்கொண்டு திருநீறு பூசி எனக்கு பலனில்லையே என்று கையை விரித்தால் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவது?
இயற்கையாகவே திருநீர் விளையக்கூடிய இடங்கள் என்று நம் ஊர்கள் இருக்கின்றன. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ப்ரோக்ராமை பார்த்தது. நான் இத்தனை நாளாக டிவியில் தான் பார்த்துருக்கேன். விஜய் டிவியை மிஸ் பண்ணவே மாட்டேன். எல்லா ப்ரோக்ராமும் விஜய் டிவியில் தான் காத்தால 5:30 மணிலேருந்து பார்ப்பேன். இதை நேராக பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ எந்த விதமான இதுவும் தெரியாத ஒருத்தொத்தர் இருக்கிறதுக்கு இங்கே வந்து இப்போ இந்த மாதிரி சங்கங்களில் வந்து கேட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்னா சொல்கிறார். ஆமாம், இப்போ வந்து இது மாதிரி கேட்கலன்னாக்கா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் ரொம்ப நன்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார்.